100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற கேள்வி நம்மிடத்திலே கேட்கப்பட்டால் அதற்கு பொதுவாக நாம் கேள்விப்படுகின்ற பதில்களும் நாம் கொடுக்கின்ற பதில்களும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள், தீண்டாமை கொடுமைக்குள்ளாக இருந்தார்கள் என்பதுதான். இதன் மத்தியிலும் தமிழர்களுடைய வாழ்க்கை விந்தைகளும் வியப்புகளும் ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு மகிழ்வானதாக இருந்தது என்பதும் உண்மை. உலகெங்கும் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வணக்கம். நான் சுதாகர் பால். இது கேள்வி அறிவு. எளிமையானதும் இயல்பானதும் சுகாதாரமானதும் ஆரோக்கியமானதும் தான் தமிழகத்தின் கிராமத்து வாழ்க்கை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருந்தது? மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? காலையில் எழுந்து கால்நடையாய் காட்டாற்றை நோக்கி சென்று காலை நீராடுவதும் மறுபுறம் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு செல்லுவதுமாய் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் துவங்குகிறது நாட்கள். கிராமத்து பெண்கள் அருகில் இருக்கின்ற ஆறுகளுக்கு சென்று தங்கள் குடங்களில் நீர் நிரப்பி தினசரி தேவைகளுக்காக அதை வீடுகளுக்கு கொண்டு வந்து பரிமாறுகின்றனர். மறுபுறம் ஆண்கள் தங்கள் தெய்வ வழிபாடுகளுடனே நாட்களை துவக்குகிறார்கள். வழிபாட்டு தலங்களில் இருக்கின்ற அந்த குளங்களில் இருக்கின்ற நீரானது பாவங்களை கழுவுகிறது என்பது அவர்களின் நம்பிக்கை. எத்தனை ஏழைகளாக இருந்தாலும் முறைப்படுத்தப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறது தான் அவர்களுடைய பழக்கமாயிருந்தது. குறிப்பாக மக்கள் அனைவரும் இணைந்து ஒரு குழுவாகவும் சமுதாயமாகவும் வாழ்ந்து வந்தனர். இந்த தெருவில் பிராமணர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அங்கே காலையிலே கோலங்கள் இடுவதும் சுத்தம் செய்வதும் என வேறு விதமாய் துவங்குகிறது வாழ்க்கை. அந்நாட்களில் குடுகுடுப்பைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய குறி சொல்பவர்கள் வீடு வீடாக சென்று குறி சொல்லுவது வழக்கம். அப்படி செல்லுகிற வேளையில் சொல்லுகிற காரியங்கள் மங்களகரமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வெகுமதியும் அளிக்கப்படுகிறது. இந்த வீட்டில் திருமணம் நடக்க இருக்கின்ற இந்த நாட்களில் வாழ்த்துக்கள் கூறி குறி சொன்ன அவருக்கு மணப்பெண் மனமகிழ்ந்து வெகுமதிகளை அளிக்கின்றார். கால்நடைகள் அனைத்தும் வீட்டின் தொழுவத்திலே வைத்து பராமரிக்கப்படுகின்றன. காளைகளும் பசுக்களும் அவைகளை கவனிப்பவர்களும் வீட்டு தொழுவத்திலே பரபரப்பாக கால்நடைகளை கவனிப்பதை காணலாம். ஆனந்த கானங்களை பாடி உரல்களில் தானியங்களை இடிப்பதும் அவைகளிலிருந்து தவிடை நீக்குவதுமாக அருமையான காட்சிகளையும் காண முடிகிறது. சிதறும் தானியங்கள் கோழிகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாகின்றன. காலை 8 மணிக்கு பள்ளி ஆரம்பமாகிறது. தமிழ் குழந்தைகள் படிப்பதில் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் திகழ்ந்தனர். மாலை நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் சிறுவர்கள் உற்சாகத்துடனும் மகிழ்வுடனும் கிராமத்து விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். தமிழர்கள் தன்னிறைவோடு வாழ்ந்தார்கள். தங்களுக்கு தேவையானதை அவர்களே செய்து கொண்டார்கள். இரும்பு உருக்குவதிலிருந்து அதிலிருந்து உபகரணங்களை செய்வதிலிருந்தும் கால்நடைகளுக்கு தங்களே லாடம் கட்டுகிறார்கள். குயவர்கள் மிகவும் திறமை படைத்தவர்களாயிருந்தார்கள். தங்களுக்கு தேவையான எல்லா வடிவங்களிலும் மட்பாண்டங்களை செய்யும் திறமை படைத்திருந்தார்கள். உடையும் மட்பாண்டங்களில் மாத்திரமல்ல, உடையாத சிற்பங்களை செதுக்குவதிலும் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாகவும் அறிவு நிறைந்தவர்களாகவும் இருந்தார்கள் தமிழர்கள். அவர்கள் செதுக்கிய சிற்பங்களும் இன்ன பிற சிற்ப வேலைப்பாடுகளும் உலக பிரசித்தி பெற்றவை என்றால் அது தமிழர்களுக்கே உரித்தான பெருமை. குறிப்பாக அனைத்து சிற்பங்களையும் உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறதாகவும் பாவனைகளை பாவிக்கிறதிலும் தலை சிறந்து விளங்கியவர்கள்தான் தமிழ் சிற்பிகள். தென்னை மரத்தின் பயன்பாடுகளை முற்றிலுமாய் அறிந்தவர்களும் தெரிந்தவர்களுமாயிருந்தார்கள் தமிழர்கள். தேங்காய் நாறுகளிலிருந்து கயிறு திரிப்பதும் ஓலைகளை பின்னி கோரை கட்டுவதும் என தென்னையிலிருந்து கிடைக்கின்ற அத்தனை பொருட்களையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் கையாள கற்றிருந்தான் தமிழன்.
குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே இவைகளை கற்றுக்கொள்வதனால் தன்னிறைவோடு வாழுகிறதை தங்கள் குழந்தை பருவத்திலேயே கற்றுக்கொள்ளுகிறார்கள். அழகானதும் உறுதியானதுமான கூடைகளை பின்னுவதிலும் மிகவும் திறமை படைத்தவர்களாயிருந்தார்கள். ராட்டைகளை பயன்படுத்தியும் கைகளாலும் கயிறு திரிப்பதிலே கை தேர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தமிழர்கள். மற்ற தாவரங்களிலிருந்து கிடைக்கின்ற நார்களை வைத்து நூல் நெய்வதிலும் திறமை படைத்திருந்தார்கள். அநேக கிராமங்களில் இது ஒரு பிரதான தொழிலாக இருந்து வந்தது. அநேக குடும்பங்களுக்கு இது வாழ்வாதாரத்தையும் தந்தது. பல்வேறு உபகரணங்களை கொண்டு இவ்வாறு தயாரிக்கப்படும் நூல்களை தர பரிசோதனை செய்த பின்னர் மட்டுமே அவர்கள் வியாபாரத்திற்காக அனுப்புகிறார்கள். அதோடு அத்தகைய நூல்களை கொண்டு பல்வேறு கைத்தறி ஆடைகளை நெய்வதிலும் வல்லவர்களாக இருந்தார்கள். தமிழகத்திலே பரவலாக சாகுபடி செய்யப்பட்டது நிலக்கடலை. இந்த விவசாயத்தை செய்வதிலே தங்களுக்கு நிகர் தங்களே திகழ்ந்தார்கள். மண்ணை பொன்னாக்கும் மகத்துவத்தை தங்கள் மரபணுவிலேயே கொண்டவர்கள்தான் இந்த தமிழர்கள். அப்படி அறுவடை செய்த நிலக்கடலில் இருந்து கடலை எண்ணெயை தயாரிக்கிறார்கள். அதுவே பொதுவாக பயன்படுத்தப்பட்டும் வந்தது. ஏற்றங்களை வைத்து நீர் இறைப்பதிலே வல்லவர்களாயிருந்தார்கள். இது மிகவும் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அதற்கு அதிகமான பலன் தேவை. ஏற்றங்கள் அமைக்க முடியாத இடங்களில் தங்கள் கைகளினாலேயே ஒரு கூடையை வைத்து நீர் இறைத்து விவசாயம் செய்து வந்தார்கள். தமிழர்களின் பொறுமைக்கும் வலிமைக்கும் சான்றாக விளங்குவதுதான் இந்த ஏற்றம் இறைப்பது என்பது. போதுமான நீர் இறைத்தவுடன் அந்த இடத்தை உழுது பக்குவப்படுத்தி தரிசாக இருந்த நிலத்தை எழில் கொஞ்சம் வயலாக மாற்றுவதுதான் இந்த விவசாயிகள். கடுமையான வேலைகளை செய்வதிலே வல்லவர்களாயிருந்த தமிழர்கள் வேலையின் அலுப்பு தெரியாமல் இருக்க அவ்வப்போது நாட்டுப்புற பாடல்களையும் பாடி தங்களை தாங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுவதிலும் திறமை படைத்தவர்களாயிருந்தார்கள். இப்படி கடுமையான வேலை பழுவிலும் கானங்கள் பாடி காற்றிலே மிதப்பதைப் போல மகிழ்ந்திருக்கும் அந்த குணம் நம்மால் வரையறுக்க இயலாதது. கானங்கள் அதோடு நின்று விடுபவை அல்ல. அறுவடைக்கு பின் வைக்கோலை சந்தைக்கு கொண்டு செல்வதிலும் தொடர்கிறது அந்த கானம். இதற்கு நடுவில் கிராமங்களாக சென்று தெருக்கூத்துகளும் நாடகங்களும் நடத்துகின்ற அநேக கலைஞர்களும் இருந்தார்கள். மாலையில் களைப்போடு வீடு திரும்புகிற மக்களுக்கு கண்களுக்கு விருந்தாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் கிராமத்தையே மகிழ்வூட்டுகிறதாய் அமைகிறது இந்த கானங்களும் பாடல்களும் நாடகங்களும். நவரசமும் பாவனைகளும் நிறைந்த நளினமும் கொண்டு நடிப்பதிலே தமிழ் கலைஞர்கள் பேர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். அறுவடைக்கு பின் தானியங்களை களஞ்சியத்திலே சேர்ப்பதிலே முடிவதில்லை. அதன் பின் துவங்குகிறது அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாள். தை 1ஆம் தேதி இந்த பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுகின்றது. இது தமிழர் திருநாள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தமிழர் திருநாளிலே ஏழையாக இருந்தாலும் வசதி படைத்தவராக இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையோடு தமிழர்கள் என்ற உணர்வோடு கொண்டாடும் ஒரு மிகப்பெரிய பண்டிகைதான் இந்த பொங்கல் பண்டிகை. இது ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்களோடு வருகின்ற ஒரு மரபு. இந்த பொங்கல் பண்டிகையின் போது தங்கள் விளைச்சலுக்கு முழு முதற் காரணமாக இருந்த சூரிய பகவானை முதல் நாள் வழிபடுகிறார்கள். 2ஆம் நாள் விவசாயத்திற்கு பெரிதும் துணை நின்ற கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். குறிப்பாக காளைகளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இதை மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுகிறார்கள். கலை நிகழ்ச்சிகளுக்கும் விளையாட்டுப் போட்டிகளுக்கும் எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது. குறிப்பாக தமிழனின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. இதிலே சீறி வரும் காளையை அடக்குபவர்களுக்கு பரிசு பொருட்கள் மாத்திரமல்ல, அந்த கிராமத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கிறது.
அது முதல் அந்த கிராமத்தின் கதாநாயகனாகவும் விளங்குகிறார். இப்படியாக பல செழுமையான பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் மரபுகளையும் கொண்டதுதான் தமிழ் சமூகம். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவுகளை நல்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.